சாவர்கரும் சாவர்கருடைய சகாக்களும் ஆங்கிலேய எதிர்ப்பிலிருந்து விலகி கருத்து பிரச்சாரத்தை முஸ்லிம்களுக்கு எதிராக திருப்பி இருக்கிறார்கள். பார்ப்பனிய எதிர்ப்பிலிருந்து விலகி பெரியார் எதிர்ப்பை நோக்கி திருப்புவது போல தமிழ்நாட்டில் இந்து மதத்திலே கடவுள்களை சொல்லி திரட்ட முடியாது. கடவுள்களே பிளவுபடுத்தக்கூடியவர்கள் தான். இந்துக்களின் ஒற்றுமையை சிதைப்பதே இந்து கடவுள்கள் தான். அவ்வளவு கடவுள்கள் இருக்கின்றன. அதனால் இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்கு கடவுளை சொல்லுவதை விட சாதி பெருமையை சொல்லுவதுதான் அவர்களுக்கு சிறந்த வழி. நம்பூதிரிகளை கேட்டால் நாங்கள் இந்த மண்ணில் வாழும் கடவுள்கள் என்று சொல்வார்கள். எங்களை விட மேல் சாதி யாரும் இல்லை, கடவுளுக்கு நிகரானவர்கள் என்று நம்பூதிரிகள் சொல்லுவார்கள். தன் தமிழ்நாட்டை சார்ந்த ஐயரோ ஐயங்காரோ நம்பூதிரிகளின் வீட்டுக்குள் நுழைய முடியாது. பார்ப்பனர்களுக்கு இடையிலும் தீண்டாமை உண்டு. மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தக் கூடாது என்று இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் கூட ஒரு அமைப்பு கூட ஒரு தலைவன் கூட ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு தரக்கூடாது என்று ஒருவன் கூட பேச எதிர்த்து நின்றது யார்? பல்கலைக்கழகத்தில் படித்த முற்பட்ட வகுப்பை சார்ந்த மாணவர்கள், பார்ப்பன சமூக மாணவர்கள் முதல் முறையாக வீதிக்கு வந்து வன்முறையிலே ஈடுபட்டார்கள். ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்பதற்காக. இதை ஓபிசி தலைவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டாமா? திருமாவளவன் கொடியேற்றினால் புடுங்கி போடு என்று சொல்லுகிறவர்கள் மண்டல் பரிந்துரையை எதிர்த்து வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் யார் என்று சொல்லித்தர வேண்டாமா? ஆணாதிக்கத்தை எதிர்க்க வேண்டும். பெண் விடுதலையை பேசுகிற போது வடவர்களை எதிர்க்க வேண்டும். தமிழ் தேசியம் பேசுகிற போது, மொழி உணர்வை பேசுகிற போது, இன ஒருமையை பேசுகிற போது, முதலாளிகளை எதிர்க்க வேண்டும். தொழிலாளர்களின் நலன்களை பேசுகிற போது இப்படி பல முரண்கள் சமூகத்தில் கிடக்கின்றன. ஆனால் உடனடி ஆபத்து, பெரும் தீங்கு என்று நாம் வரிசைப்படுத்துகிற போது இன்றைக்கு பிஜேபி சங் பரிவார்களை வீழ்த்த வேண்டும் என்கிற முரண்பாடுதான் முதன்மையான முரண்பாடாக இருக்கிறது. நீங்கள் பிஜேபியை ஆள விட்டு தமிழ் தேசியம் பேசுவது ஏமாற்று வேலை, மக்களை ஏய்க்கிற வேலை என்பதை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாத்துராம் கோட்சே உருவான வரலாறும் இந்தியா குறித்த அவனது பார்வையும் என்கிற வீரேந்திர கே ஜா எழுதிய நூலை ஈபா சிந்தன் அவர்கள் தமிழில் மொழியாக்கம் செய்திருக்கிறார். ஏற்கனவே இது வெளியிடப்பட்டு விட்டது. இன்றைக்கு அறிமுக விழாவாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே பேசிய கருத்தாளர்கள் கோட்சே யார், கோட்சேவின் அரசியல் என்ன, கோட்சேவின் அரசியலுக்கு பின்னணி கருத்தியல் எது என்பது குறித்து விரிவாகவே எடுத்துரைத்திருக்கிறார்கள். இன்றைய சூழலில் இந்த மண்ணை பாதுகாக்கவும், மக்களை பாதுகாக்கவும், சமூக நீதியை பாதுகாக்கவும் விரும்புகிற, போராடுகிற ஒவ்வொருவரும் அவசியம் கற்க வேண்டிய நூல்களுள் ஒன்று நாத்துராம் கோட்சே பற்றிய வரலாறு. பெரியாரை நாம் எந்த அளவுக்கு படித்திருக்கிறோம், அம்பேத்கர் அவர்களை எந்த அளவு படித்திருக்கிறோமோ, மார்க்சியத்தை எந்த அளவுக்கு நாம் உள்வாங்கி இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு இந்த கருத்தியல்களுக்கெல்லாம் எதிர்கருத்தியலை கொண்டிருக்கிற இந்துத்துவ கருத்தியலை, அது தொடர்பான நூல்களை, அதன் பின்னணியை நாம் கற்றாக வேண்டும். அதில் நமக்கு ஒரு தெளிவு பெற்றாக வேண்டும். அந்த வகையிலே இந்த நூல் சமூக நீதி போராளிகள் அனைவரும் கற்க வேண்டிய நூல் என்று முதலில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். காந்தியடிகளை கொன்றவன் நாத்துராம் கோட்சே என்பதை நாம் அறிவோம். காந்தியடிகள் தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர், மாமேதை மார்க்ஸ்
போன்ற தலைவர்களின் சிந்தனைகளுக்கு நேர்மாறானவர் என்பதையும் நாம் அறிவோம். இன்னும் சொல்ல போனால் எதிரானவர் என்றும் சொல்லலாம். அதை இன்னொரு வகையிலே புரிந்து கொள்ளலாம். இந்த நாத்துராம் கோட்சே போன்றவர்கள் பேசுகிற அரசியலோடு பெரிய அளவிலே முரண்படாதவர், சனாதன தர்மத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர், சாதிய கட்டமைப்பை சரி என்று வாதிட்டவர், தீண்டாமை கூடாது என்று சொன்னாலும் கூட சாதி ஒழியட்டும் என்று பெரியாரை போல் சொல்லவில்லை, புரட்சியாளர் அம்பேத்கரை போல போராடவில்லை. மூச்சுக்கு 300 முறை ஹரே ராம் ஹரே ராம் என்று ராமனின் பெயரை உச்சரிக்க மறவாதவர். நாத்துராம் கோட்சே துப்பாக்கியால் சுட்டு மார்பிலே குண்டு துளைத்த போதும் கூட, அடிவயிற்றிலே 2 குண்டுகள் பாய்ந்த போதும் கூட அவர் ஹே ராம் என்று சொல்லிக் கொண்டுதான் தரையிலே சரிந்தார். அந்த அளவுக்கு தீவிரமான ஒரு ராம பக்தர். இன்னும் சொல்ல போனால் ராமராஜ்யம் அமைய வேண்டும் என்பது அவருடைய கனவு திட்டமாக இருந்தது. கிராமங்களை மேம்படுத்த வேண்டும், கிராமராஜ்யம் என்பதே ராமராஜ்யமாக இருக்க வேண்டும் என்கிற அளவுக்கு ராமபக்தராகவும் விளங்கியவர். ராமபக்தராக இருக்கிற ஒருவர் எப்படி முற்போக்கு அரசியலை பேச முடியும் என்கிற கேள்வி இயல்பாகவே எழும். ஆகவே அவர் இந்துத்துவத்தை உயர்த்தி பிடிக்கிற சாவர்கர், நாத்துராம் கோட்சே போன்றவர்களின் சிந்தனையோடு இணக்கமாக இருக்கக்கூடிய கருத்தியலை கொண்டவர்தான் காந்தியடிகள். ஆனாலும் காந்தியடிகளை சுட்டுக் கொன்றார்கள். இந்த புள்ளியில் உள்ள அரசியலை புரிந்து கொண்டால் நமக்கு எல்லாம் தெளிவாகிவிடும். நாத்துராம் கோட்சே அம்பேத்கரை சுட்டுக் கொள்ளவில்லை. தீவிரமாக மூர்க்கமாக பார்ப்பனியத்தை எதிர்த்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். நாத்துராம் கோட்சே தந்தை பெரியாரை சுட்டுக் கொள்ளவில்லை. தனது இறுதி மூச்சு வரையில் சனாதனத்தை எதிர்த்து போராடியவர், சமர்புரிந்தவர் தந்தை பெரியார். ஆக பெரியாரை கொல்ல துணியாத நாத்துராம் கோட்சே, புரட்சியாளர் அம்பேத்கரை கொல்ல முனையாத நாத்துராம் கோட்சே, ராமபக்தரான காந்தியடிகளை ஏன் சுட்டுக் கொன்றார்? இந்த கேள்விக்கான விடையில் இருந்துதான் இந்துத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். இவர்களின் கருத்தியல் எத்தகைய பின்னணியை கொண்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். காந்தியடிகள் ஆங்கிலேய எதிர்ப்பை, அந்நிய ஏகாதிபத்திய எதிர்ப்பை வெகுமக்கள் போராட்ட வடிவமாக வளர்த்தெடுத்தார். வெள்ளையனே வெளியேறு என்று முழங்கினார். ஒத்துழையாமை இயக்கத்தை மேற்கொண்டார். தனிநபராக அல்ல, அல்லது அவர் சார்ந்த இயக்கத்தை மட்டுமே முன்னிறுத்தவில்லை, வெகுமக்கள் பங்கேற்கிற போராட்டமாக வளர்த்தெடுத்தார். உப்பு சத்தியாகிரகத்தை மேற்கொண்டார்.
சௌரி சௌரா போராட்டத்தை முன்னெடுத்தார். சுதேசி இயக்கத்தை உயர்த்தி பிடித்தார். அந்நிய பொருள்களை வாங்கக்கூடாது, அந்நிய ஆடைகளை உடுத்தக்கூடாது, நாமே ராட்டை சுற்ற வேண்டும், நூல் நூற்க வேண்டும், கைத்தறி நெசவை வளர்க்க வேண்டும், அந்த உடைகளையே நாம் உடுத்த வேண்டும். இப்படிப்பட்ட அரசியலை உயர்த்தி பிடித்தவர் காந்தியடிகள். அந்த காலகட்டத்தில் தான் சாவர்கரும் அரசியல் களத்தில் நிற்கிறார், கோட்சேவும் அரசியல் களத்தில் நிற்கிறார். தன்னியல்பாக அவர்கள் தேசப்பற்று உள்ளவர்களாக இருந்திருந்தால் காந்தியடிகளின் போராட்டத்தில் தான் ஈர்க்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த நூல் அதையும் பதிவு செய்கிறது. கோட்சே பள்ளி மாணவனாக இருந்த காலத்திலேயே, மெட்ரிகுலேஷன் 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த காலத்திலேயே காந்தியடிகளின் கருத்தியல் ஈர்க்க பெற்று அவன் விடுதலை போராட்ட உணர்வை பெற்றவனாகத்தான் களத்தில் நின்றான் என்று இந்த நூல் சொல்லுகிறது. ஆங்காங்கே நடக்கிற பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று உரையாற்றி இருக்கிறான். வெள்ளையர்களை எதிர்த்து பேசியிருக்கிறான். அப்படி ஒரு சராசரி இளைஞனாக விடுதலை போராட்ட களத்தில் ஈர்க்கப்பட்டிருக்கிறான் என்று இந்த நூல் பதிவு செய்கிறது. அந்த சூழலில்தான் சாவர்கர் சந்திப்பு. கோட்சேவின் தந்தை அஞ்சல் துறையிலே பணியாற்றிக் கொண்டிருந்தவர். பணியிட மாற்றம் கிடைத்தவர் ரத்னகிரிக்கு போகிற போது அங்கே சாவர்கரை சந்திக்கிற வாய்ப்பு அமைந்திருக்கிறது. சாவர்கர் சந்திப்புக்கு பிறகு கோட்சேவின் அரசியல் என்பது திசை மாறுகிறது. ஆங்கிலேய எதிர்ப்பிலிருந்து திசை மாறுகிறது. நாடே கொந்தளித்து ஆங்கிலேய எதிர்ப்பை உயர்த்தி பிடிக்கிற போது சாவர்கரும் சாவர்கருடைய சகாக்களும் ஆங்கிலேய எதிர்ப்பிலிருந்து விலகி கருத்து பிரச்சாரத்தை முஸ்லிம்களுக்கு எதிராக திருப்பி இருக்கிறார்கள். பார்ப்பனிய எதிர்ப்பிலிருந்து விலகி பெரியார் எதிர்ப்பை நோக்கி திருப்புவது போல தமிழ்நாட்டில் ஆரிய எதிர்ப்பை கைவிட்டுவிட்டு திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் ஆகியவற்றை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும் என்று தமிழக இளைஞர்களை திசை திருப்புவதை போல இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ் மண்ணுக்குரிய அரசியலில் இருந்து தமிழ் இளைஞர்களை விளக்குகிற போக்கு, முயற்சி, திசை திருப்புகிற முயற்சி. காந்தியடிகள் ஆங்கிலேய எதிர்ப்பை முன்னிறுத்துகிறார். நாடே கொந்தளிக்கிறது. அவருடைய போராட்டத்தில் வெகுமக்கள் பங்கேற்கிறார்கள். ஆங்கிலேய காவல்துறையினரும் பொதுமக்களும் களத்திலே நேருக்கு நேர் மோதுகிற நிலை ஏற்படுகிறது. துப்பாக்கி சூடு நிகழ்த்தப்படுகிறது. இப்படி ரத்தம் சிந்துகிற போராட்டமாக அது வலுப்பெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஆங்கிலேய எதிர்ப்பில் இருந்து இளைஞர்களை முஸ்லிம் எதிர்ப்பை நோக்கி திசை திருப்புகிற அரசியலை விதைத்த முதல் நபர்தான் சாவர்கர். சாவர்கர் ஏன் அப்படி செய்ய வேண்டும்? சாவர்கரும் காந்தியடிகளும் சந்தித்துக் கொண்டார்களா என்பதையும் இந்த நூல் சொல்கிறது. 2 முறை சந்தித்திருக்கிறார்கள். ஒரு முறை லண்டனில் சந்தித்திருக்கிறார்கள். ஒரு நிகழ்ச்சியிலே விஜயதசமி பண்டிகை கொண்டாடுகிற, இந்தியாவிலிருந்து அங்கே போய் தங்கி இருக்கக்கூடியவர்கள் கொண்டாடுகிற நிகழ்ச்சியிலே இருவருமே கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கிறார்கள். அந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது.
அதன் பிறகு காந்தியடிகளே சாவர்கர் வீட்டுக்கு போய் இருவரும் சந்தித்து உரையாடி இருக்கிறார்கள். அந்த உரையாடலில் என்ன நிகழ்ந்தது என்று ஆவணங்கள் எதுவும் நமக்கு ஆதாரமாக கிட்டவில்லை என்று திரேந்திர கே ஜா குறிப்பிடுகிறார். சந்தித்துக் கொண்டார்கள், பேசிக் கொண்டார்கள் என்று. அதிலே சாவர்கர் 2 கேள்விகளை காந்தியடிகளிடத்திலே எழுப்பியதாகவும் ஒரு பேச்சு. தீண்டாமை குறித்து காந்தியின் கருத்து என்ன, சுத்தி முறை என்கிற நடைமுறை குறித்து காந்தியின் கருத்து என்ன, இந்த 2 கேள்விகளை சாவர்கர் எழுப்பியதாக சொல்லப்படுகிறது. சுத்தி என்று சொன்னால் வேறு மதங்களுக்கு போனவர்களை மறுபடியும் இந்துக்களாக மாற்றுகிற நடைமுறைக்கு பெயர் சுத்தி, சுத்தம் செய்வது. இந்த 2 குறித்தும் காந்தியடிகள் என்ன சொன்னார் என்பதற்கான ஆவணங்கள் இல்லை, ஆதாரங்கள் இல்லை. ஆனால் அவருடைய கருத்துக்களில் இருந்து யூகிக்க முடிவது என்னவென்றால், அவர் பிற மதங்களில் இருப்பவர்களை இந்துக்களாக மாற்றுவதிலே உடன்பாடு இல்லாதவராக காந்தியடிகள் இருந்தார் என்பதும், அதைத்தான் சாவர்கருக்கு பதிலாக சொல்லி இருக்கக்கூடும் என்பதும் யூகிக்கப்படுகிறது. தீண்டாமை குறித்து அவர் என்ன சொல்லி இருப்பார் என்ற யூகம் என்னவென்றால், பார்ப்பனிய எதிர்ப்பை, பார்ப்பன ஆதிக்க எதிர்ப்பை அவர் முன்னிறுத்தி இருக்கக்கூடும், அதை எடுத்து சொல்லி இருக்கக்கூடும் என்ற யூகம்தான் பதிவாகி இருக்கிறது. சாதி ஒழிப்பை பற்றி அவர் சொல்லியிருக்க வாய்ப்பில்லை. பார்ப்பன ஆதிக்க எதிர்ப்பு, 2க்கும் வேறுபாடு இருக்கிறது. சாதி அமைப்பு அப்படியே இருக்க வேண்டும், தீண்டாமை ஒழிய வேண்டும் என்று காந்தி சொன்னபோது புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார், பாழடைந்த கட்டிடத்தை இடித்து தரைமட்டமாக்கிவிட்டு புதிய கட்டிடம் கட்ட வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். காந்தி சொல்லுகிறார், பாழடைந்த கட்டிடம் அப்படியே இருக்கட்டும், வண்ணம் பூசுங்கள், அழகாக மாற்றுங்கள் என்று சொல்லுகிறார் என்று காந்தியின் கருத்தை விமர்சித்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். சாதி ஒழியாமல் தீண்டாமை ஒழியாது. சாதி ஒழிய வேண்டும் என்றால் வர்ணாசிரம கருத்தியல் ஒழிய வேண்டும். வர்ணாசிரம கருத்தியல் ஒழிய வேண்டும் என்றால் பார்ப்பன ஆதிக்கம் ஒழிய வேண்டும். பார்ப்பன ஆதிக்கம் ஒழிய வேண்டும் என்றால் மதம் என்கிற பெயரால் இந்த மக்களை கட்டிப்போட்டு வைத்திருக்கிற இந்து மதம் ஒழிய வேண்டும் என்று புரட்சியாளர்கள் தந்தை பெரியாரும் அம்பேத்கரும் முன்வைத்தார்கள். காந்தியடிகள் இதனை மாறுபடுகிறார். இந்து மதம் காப்பாற்றப்பட வேண்டும், வலுவாக இருக்க வேண்டும் என்பதில் எப்போதும் அவர் உறுதியாகவே இருக்கக்கூடியவர். ஆங்கிலேய எதிர்ப்பில் அதுவும் ஒரு முக்கியமான கருத்து. ஆங்கிலேயர்கள் இந்துக்களை பிளவுபடுத்துகிறார்கள், மதமாற்றத்தை ஊக்கப்படுத்துகிறார்கள், இந்து மத எண்ணிக்கை பலத்தை குறைக்கிறார்கள். ஆங்கிலேயர்கள் மீது அவர்கள் அந்நியர்களாக இருந்து ஆட்சி செய்கிறார்கள், ஒடுக்குகிறார்கள், சுரண்டுகிறார்கள் என்பது ஒரு காரணியாக இருந்தாலும், ஆங்கிலேயர்கள் டிவைட் அண்ட் ரூல் என்கிற பெயரால் இங்கே மக்களை மதத்தின் பெயராலும் பிளவுபடுத்துகிறார்கள், மதமாற்றத்தையும் ஊக்கப்படுத்துகிறார்கள். அதனால் இந்து மதம் பலவீனப்படுகிறது, வலுக்குன்றி வருகிறது. இந்த காரணத்தினால்தான் தலித் மற்றும் பழங்குடி மக்களுக்கு அரசியல் உரிமையை ஆங்கிலேய ஏகாதிபத்திய அரசு வழங்க முன்வந்த போது அதை கடுமையாக எதிர்த்து எரவாடா சிறைச்சாலையில் உண்ணா நோன்பை கடைபிடித்தவர் காந்தியடிகள். எஸ்சி எஸ்டிக்கு பொலிட்டிக்கல் ரைட்ஸ் கொடுக்க கூடாது. அதற்கு என்ன காரணம் என்றால், அவர்கள் இங்கே இருந்தால் இந்து சமூகத்தின் மக்கள் தொகை எண்ணிக்கை பெரும்பான்மையாக இருக்கும். எஸ்சி எஸ்டி மக்களை கழித்து விட்டால் இந்து பாப்புலேஷன் என்பது எண்ணிக்கையில் குன்றிவிடும், வலு குன்றிவிடும்.
ஆங்கிலேயர்கள் திட்டமிட்டு இந்த அன்டச்சபிள்ஸ் அண்ட் ட்ரைப்ஸ், இந்த சமூக பிரிவினருக்கு அரசியல் உரிமைகளை வழங்க பார்க்கிறார்கள். அப்படி வழங்கிவிட்டால் அது நிரந்தர பிரிவாகிவிடும். அவர்கள் இந்து போல்ட் என்கிற இந்து வளையத்திற்குள் வரமாட்டார்கள். இந்துக்கள் அல்லாதவர்கள் என்றே அவர்கள் பிற்காலத்தில் வலுப்பெற்று விடுவார்கள். அவர்கள் கிறிஸ்தவத்தையோ இஸ்லாத்தையோ உள்வாங்கிக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்து மதம் வலுக்குன்றிவிடும், பலவீனமாகிவிடும் என்று அஞ்சியவர் காந்தியடிகள். ஆகவே இந்து மதத்தின் மீது அவருக்கு மிகப்பெரிய அக்கறை இருந்தது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. சனாதன தர்மத்தின் மீது அக்கறை இருந்தது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. பிறவி பயன்தான் இப்பிறப்பில் நாம் அனுபவிக்கிற இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் சாதி கொடுமைகள் கூட கர்ம வினை என்பதிலே நம்பிக்கை கொண்டிருந்தார். பெண்ணாய் பிறந்து ஒருத்தி துன்பத்தை அனுபவிக்கிறாள் என்றால் அவள் முற்பிறவியிலே செய்த கர்ம வினைதான், அதனுடைய பயன்தான் இப்போது அவள் பெண்ணாய் பிறந்து துன்பத்தில் உழலுகிறாள். அதுதான் பிறவி பயன் என்கிற கருத்த ஆக்கம். சாதி கொடுமைகளால் ஒருவர் துன்பத்தில் உழலுகிறான் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவன் முற்பிறப்பில் செய்த குற்றம் அல்லது பாவம். இந்த இம்மை மறுமை கருத்திலே பிறவி பயன் என்கிற கருத்தாக்கத்திலே நம்பிக்கை உள்ளவர்தான் காந்தியடிகள். அப்படிப்பட்ட ஒரு இந்து மத பற்றாளரை, ராம பக்தரை, சனாதன ஆதரவாளரை, சாவர்கரின் சீடன், தலையாய சீடன், தலையாய மாணாக்கன் நாத்துராம் கோட்சே ஏன் சுட்டுக் கொள்ள வேண்டும்? மிக முக்கியமான கருத்து. காந்தியடிகள் இந்த இடத்திலே மிக நுட்பமாக நாம் கவனிக்க வேண்டும் தோழர்களே. அவர் தீவிரமான இந்துத்துவ பற்றாளராக இருந்தாலும், சனாதன பற்றாளராக இருந்தாலும், ராம பக்தராக இருந்தாலும் ஒரு கருத்திலே அவர் உறுதியாக இருந்தார், தெளிவாக இருந்தார். இந்து முஸ்லிம் ஒற்றுமையை அவர் மிக தீவிரமாக ஆதரித்தார், முன்மொழிந்தார், உயர்த்தி பிடித்தார். இந்து முஸ்லிம் என்கிற பாகுபாடு கூடாது, அவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒரே களிமண்ணில் செய்யப்பட்ட இரண்டு பானைகள், இரண்டு மண்பாண்டங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்து முஸ்லிம் ஒற்றுமையை அவர் தொடக்க காலத்தில் இருந்து வலியுறுத்தி வருகிறார். அதைவிட முக்கியமாக இந்த ஒன்றை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். இந்த நாடு விடுதலை பெற்ற பிறகு இந்த நாடு மதம் சார்ந்த அரசை உருவாக்குவதா, மதசார்பற்ற அரசை உருவாக்குவதா என்பது குறித்த உரையாடல்கள் நிகழ்ந்தன. சட்டமெல்லாம் உருவாவதற்கு முன்பே விடுதலை போராட்டம் விடுதலையை நோக்கி கனிந்து கொண்டிருந்த காலச்சூழல். அதிலே காந்தியடிகளின் கருத்து மதசார்பின்மை என்பதாக இருந்தது. உருவாக போகிற அரசு ஒரு மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும் என்பதிலே அவர் உறுதியாக இருந்தார். இந்து மதம் சார்ந்த அரசாக இருக்க வேண்டும் என்கிற கருத்தில் அவருக்கு உடன்பாடு இல்லை. காந்தியடிகள் ஒரு செக்யூலர் போர்ஸ், அவர் பிராமண ஆதிக்கத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு இந்துத்துவ பற்றாளராக இருந்தார். அதுதான் மிக முக்கியமானது. பெரியாரை போல பார்ப்பனியத்தை தோலுரிக்க வேண்டும் என்று அவர் களம் காணவில்லை, வரிந்து கட்டி களமிறங்கவில்லை. ஆனால் பார்ப்பன ஆதிக்கத்தை அவர் ஏற்கவில்லை என்பதுதான் அதிலே நாம் உணர வேண்டியது. ஆக இந்து முஸ்லிம் ஒற்றுமை, மத சார்பின்மையில் நம்பிக்கை. நாடு விடுதலை அடைந்த பிறகு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்தது. முகமது அலி ஜின்னா பாகிஸ்தான் தனியே பிரிய வேண்டும் என்று
சொல்வதற்கு முன்பே, பல ஆண்டுகளுக்கு முன்பே சாவர்கரின் அரசியல் இந்து தேசியவாதம் என்று பரிணாமம் பெற்றுவிட்டது. இந்த தேசம் இந்துக்களின் தேசமாக இருக்க வேண்டும், இந்துக்கள் ஒருங்கிணைந்து நிற்க வேண்டும், அதிலே பார்ப்பனர்கள் விரும்புகிற ஆட்சி நிர்வாகம் இங்கே அமைய வேண்டும். அதுதான் RSS. அதனால் உருவானதுதான் RSS. அதற்காக உருவானதுதான் RSS. ஆயிரத்தி 1923 அந்தமான் சிறையில் இருக்கும் போதே சாவர்கர் ஒரு நூலை எழுதுகிறார், இந்து யார் என்று. வேதகாலத்து முன்னோர்கள் என்ன சொன்னார்களோ அதை பின்பற்றக்கூடியவர்கள் தான் இந்துக்கள். இந்துக்களுக்கு அவர் கொடுக்கிற வரையறை. நம்முடைய வேதகாலத்து முன்னோர்கள் என்றால் அவருடைய பார்ப்பன சமூகத்தை சார்ந்த மூத்தோர், முன்னோர் என்று பொருள். வேதகாலத்து முன்னோர்கள் சூத்திரர்களாக இருக்க முடியாது, பார்ப்பனர்கள் தான். அவருடைய மதத்தின் பெயரே வேதிக் ரிலீஜன். அது வேத மதம் தான், இந்து மதம் அல்ல. அது பின்னால் வரித்துக் கொண்ட ஒரு வடிவமைப்பு. வேதகால பார்ப்பனர்கள் என்ன சொன்னார்களோ அதை அப்படியே அந்த கருத்துக்களை பின்பற்றக்கூடியவர்கள் யாரோ, அப்படி என்றால் சனாதனத்தை பின்பற்றக்கூடியவர்கள் யாரோ, வர்ணாசிரமத்தை பின்பற்றக்கூடியவர்கள் யாரோ, வர்ணத்தில் உயர்ந்தவர்கள் பார்ப்பனர்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் யாரோ, பார்ப்பனர்களுக்கு தொண்டு செய்யக்கூடியவர்கள் தான் மற்றவர்கள் என்கிற அந்த படிநிலையை, பாகுபாட்டை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் யாரோ அவர்கள் தான் இந்துக்கள். இந்துக்கள் யார் என்கிற நூலிலே அதை விவரித்திருக்கிறார் சாவர்கர். அதுதான் RSS இயக்கத்தினுடைய கையேடாக மாறுகிறது. அவர்களுக்கென்று தனி டாக்குமெண்ட் எதுவும் கிடையாது. சாவர்கர் எழுதியதுதான். ஹெட்கேவர் உருவாக்கிய RSS இயக்கத்தின் அடிப்படை கொள்கை பிரகடனம் என்பது வீர சாவர்கர் எழுதிய 1923 வெளிவந்த இந்து யார் என்கிற அந்த நூல்தான். அப்போதே அவர்கள் இன்றைக்கு இந்த சனாதனிகள் முழங்குகிற முழக்கத்தை அப்போதே 1920களிலேயே முன்வைத்திருக்கிறார்கள். ஒரே தேசம், ஒரே கலாச்சாரம், அதுதான் இந்து தேசம், இந்து கலாச்சாரம். இன்றைக்கு RSS சங் பரிவார்கள், பிஜேபியினர் முழங்குகிற ஒன் நேஷன் ஒன் கல்ச்சர், ஒன் ரிலீஜன் ஒன் கல்ச்சர் என்கிற இந்த முழக்கம் வீர சாவர்கர் எழுதிய முழக்கம். இது சாவர்கர் ஏன் அதை செய்ய வேண்டும் என்கிற கேள்வியும் எழுகிறது. நாடு விடுதலை அடைய போராடி கொண்டிருக்கிற போது நாட்டு விடுதலைக்காக போராடாமல் அவர் ஏன் இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும்? சிறையில் இருக்கும் போதே அவர் ஜாக்சன் கொலையில் சந்தேகப்பட்டு அவரை கைது செய்கிறார்கள். ஒரு நீதிபதி, மாவட்ட ஆட்சியராகவும் நீதிபதியாகவும் இருந்தவர். அந்த நீதிபதி இவருடைய அண்ணனுக்கு தண்டனை கொடுத்தவர். அதே அந்தமான் சிறைச்சாலையில் இவருக்கு முன்னராக அவருடைய அண்ணன் சிறைப்பட்டு இருக்கிறார். அந்த கொலை வழக்கை பற்றி விசாரிக்கிற போது ஆயுதங்கள் கடத்தப்பட்டது தொடர்பான புலன் விசாரணை நடக்கிறது. ஆயுதங்கள் லண்டனில் இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கிறது, மும்பைக்கு வந்திருக்கிறது, பம்பாய் மாகாணத்திற்கு வந்திருக்கிறது. அவ்வாறு சாவர்கரால் கடத்தப்பட்ட ஆயுதங்களில் ஒன்றுதான் ஜேக்சனை கொல்லுவதற்கு பயன்பட்டு இருக்கிறது. புலன் விசாரணையை கண்டுபிடித்து விட்டார்கள். அந்த வழக்கிலே தான் இவர் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை வழங்கப்படுகிறது. 50 ஆண்டு கால சிறை தண்டனையை அவர் அனுபவிக்க வேண்டும். ஆயுள் தண்டனை. அவர் கழுத்திலே எந்த ஆண்டு அவர் விடுதலை ஆவார் என்பது எழுதி தொங்கவிடப்பட்டிருக்குமா? 1960 தான் அவர் விடுதலை ஆவார் என்பது விடுதலை ஆண்டு அவர் கழுத்திலே எழுதி தொங்கப்பட்டிருக்குமா? அவர் போன 2வது மாதத்தில் இருந்து மன்னிப்பு கடிதம் எழுத தொடங்கிவிட்டார் என்று இந்த புத்தகம் சொல்லுகிறது.
அவர் 1911 சிறைப்படுகிறார். 2 மாதங்களிலேயே அங்கு இருக்கக்கூடிய நிலை அவருக்கு மிகவும் எதிராக இருந்திருக்கிறது. அது செல்லுலார் ஜெயில், தனிமை சிறை, கொட்டடி சிறை. அப்படிப்பட்ட அந்த சிறையிலே நீண்ட காலம் வாழ முடியாது. 1960 வரையில் 50 ஆண்டுகள் எப்படி இங்கே வாழ முடியும் என்கிற அச்சம் மேலிட்டதன் விளைவாக ஆங்கிலேயருக்கு அவர் தொடர்ந்து மன்னிப்பு கடிதம் எழுதி ஆங்கிலேய அரசுக்கு எதிராக ஒருபோதும் நான் போராட மாட்டேன், எந்த எதிர் நடவடிக்கைகளிலும் ஈடுபட மாட்டேன், நடந்த நிகழ்வுகளுக்காக நான் வருந்துகிறேன், என்னை மன்னித்து விடுதலை செய்யுங்கள் என்று தொடர்ந்து பல கடிதங்களை அவர் எழுதியிருக்கிறார் என்பதை இந்த நூல் பதிவு செய்கிறது. அவர் முதல் கடிதம், 2வது கடிதம் எப்போது எழுதினார் என்று தெரியவில்லை. 3வது கடிதத்தின் ஆவணம் கிடைத்திருக்கிறது. அந்த 3வது கடிதத்தின் ஆவணத்தில் தான் அவர் முதல் கடிதம் இந்த தேதியில் எழுதியிருக்க கூடும் என்கிற யூகம் செய்யப்படுகிறது. ஆனாலும் கூட உடனடியாக அவர் விடுதலை செய்யப்படவில்லை. 10 ஆண்டுகள் கழித்து 1924 தான் விடுதலை செய்யப்படுகிறார். 1924க்கு பிறகு அவர் வெளிவந்த நாளில் இருந்து அவருடைய பிரச்சாரம் தீவிரமாக முஸ்லிம் எதிர்ப்பு பிரச்சாரமாக மாறுகிறது. முஸ்லிம்கள் அப்போது இந்தியாவுக்கு எந்த இன்னலையும் தொல்லையையும் அவர்கள் கொடுக்கவில்லை. முஸ்லிம்கள் இந்த இந்தியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முகமது கஜினி சிந்து நதியை கடந்து வந்த போது அங்கே பேஷ்வாக்களின் அரசு நடந்து கொண்டிருந்தது. அப்போது அவர்களுக்கு இடையிலே நடந்த மோதல் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலான பேதத்தை, பாகுபாட்டை, பிரிவினையை உண்டு பண்ணுகிற புள்ளியாக தொடங்குகிறது என்று சொல்லுகிறார்கள். பேஷ்வாக்களின் ஆட்சியில் எல்லா முக்கியமான பொறுப்புகளிலும் இருந்தவர்கள் சிற்பவன் பார்ப்பனர்கள். இங்கே உள்ளூரிலே ஐயர், ஐயங்கார் என்று நாம் சொல்லுகிறோமே, கேரளாவிலே நம்பூதிரிகள் என்று சொல்லுகிறோமே, மேற்கு வங்கத்திலே முகர்ஜி, பானர்ஜி, சாட்டர்ஜி என்று சொல்லுகிறார்களே, அதை போல மகாராஷ்டிராவிலே இருக்கிற ஒரு பார்ப்பன சாதிக்கு பெயர் சிற்பவன். சாதியின் பெயர். பார்ப்பனர் அல்லது பிராமணர் என்பது வர்ணத்தின் பெயர், அது சாதியின் பெயர் அல்ல. பிராமணர் என்பது வர்ணத்தின் பெயர். தமிழிலே நாம் பார்ப்பனர் என்கிறோம். அகில இந்திய அளவிலே பிராமணர் என்பது வர்ணத்தின் பெயர், அது ஒரு பொது பெயர். பிராமணர் என்பது பொது பெயர். தலித் என்று சொல்லுவதை போல ஒரு அடையாளத்திற்காக அழைக்கப்படுகிற ஒரு பொது பெயர். ஆனால் பார்ப்பன சமூகத்திற்குள்ளேயே பல சாதிகள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட சாதிகளின் வரிசையிலே சிற்பவன் என்ற ஒரு சாதி. அவர்கள் பார்ப்பனர்களிலேயே உயர்ந்தவர்கள் என்கிற எண்ணம் கொண்டவர்கள், இருமாப்பு கொண்டவர்கள். நம்பூதிரிகளை கேட்டால் நாங்கள் இந்த மண்ணில் வாழும் கடவுள்கள் என்று சொல்வார்கள். நாங்கள் தான் கடவுள்கள், எங்களை விட மேல் சாதி யாரும் இல்லை, கடவுளுக்கு நிகரானவர்கள் என்று நம்பூதிரிகள் சொல்லுவார்கள். தன் தமிழ்நாட்டை சார்ந்த ஐயரோ ஐயங்காரோ நம்பூதிரிகளின் வீட்டுக்குள் நுழைய முடியாது. பார்ப்பனர்களுக்கு இடையிலும் தீண்டாமை உண்டு, டிஸ்கிரிமினேஷன். ஈமச்சடங்கு செய்கிற பார்ப்பனர்கள் வேறு, சமையல் செய்யக்கூடிய பார்ப்பனர்கள் வேறு. ஈமச்சடங்கு செய்கிற பார்ப்பனர்களை சவுண்டி பார்ப்பான் என்பார்கள். பூசாரி வேலை செய்யக்கூடிய பார்ப்பனர்களுக்கு ஒரு பெயர் தெரியவில்லை. மணி அடிக்கிறவர்கள், அதற்குன்னு ஒரு சமூகம் இருக்கிறது. எல்லா பார்ப்பனர்களும் அதை செய்ய முடியாது. எல்லா பார்ப்பனர்களுக்கும் அந்த உரிமையும் கிடையாது. எல்லோரும் பூஜை செய்ய முடியாது, மணி அடிக்க முடியாது. பார்ப்பனர்களிலேயே ஒரு பிரிவு இருக்கிறது, அந்த பிரிவு தான் அதை செய்ய முடியும். சமையல் தொழில் செய்வதற்கென்று ஒரு பார்ப்பன பிரிவு இருக்கிறது, அந்த தொழிலை அந்த பார்ப்பனர்கள் மட்டும்தான் செய்வார்கள். அதிலே ஏகப்பட்ட ஏற்றத்தாழ்வு, உயர்வு தாழ்வு உண்டு. ஐயரும் ஐயங்காரும் சமம் இல்லை, அதிலே பாகுபாடு உண்டு. ஆக பெரியார் போராட்டம் பார்ப்பனர்களுக்கும் சேர்ந்துதான், புரட்சியாளர் அம்பேத்கரின் போராட்டம் பார்ப்பனர்களுக்கும் சேர்ந்துதான். பார்ப்பன சமூகத்தில் நிலவுகிற
அந்த பாகுபாட்டை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் பெரியார், அம்பேத்கர் என்கிற மாமனிதர்களின் போராட்டம். சிற்பவன் பார்ப்பனர்களுக்கு என்ன ஒரு சின்ன வேறுபாடு என்றால், இந்த பார்ப்பனர்களில் வேறு யாரும் செய்யாத ஒன்று, அவர்கள் மன்னர்களாகவும் இருந்தார்கள். இந்த காலத்தில் 19ஆம் நூற்றாண்டில் 18ஆம் நூற்றாண்டில் மன்னர்களாகவும் இருந்தார்கள், அமைச்சர்களாகவும் இருந்தார்கள். அவர்கள் வேதம் படிக்கக்கூடியவர்களாக மட்டுமில்லை, அவர்கள் சத்திரியர்களைப் போல ஆட்சி செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் என்பது தெரிய வருகிறது. அந்த சிற்பவன் பார்ப்பனர்கள் ஒட்டுமொத்த இந்திய தேசத்தையே இந்து தேசம் என்று பிரகடனப்படுத்த வேண்டும். அது நம்முடைய ஆட்சி நிர்வாகமாக அமைய வேண்டும், சனாதன ஆட்சி நிர்வாகமாக அமைய வேண்டும் என்பதுதான் அவர்களின் கனவு திட்டம். அதிலிருந்து தோன்றியதுதான் இந்து தேசியவாதம் என்கிற கருத்து. இன்றைய இந்துக்களின் நரம்புகளில் ஓடும் இரத்தத்திலேயே நாம் எல்லாம் வேதத்தின் தந்தைகளிடமிருந்து வந்தவர்கள்தான் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய இந்துக்களின் ரத்தத்தில் வேதத்தின் தந்தைகளிடமிருந்து வந்தவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்துக்களாகிய நாம் எல்லாம் ஒன்று, நாம் எல்லாம் ஒரே தேசம், நாம் எல்லாம் ஒரே இனம், நாம் எல்லாம் ஒரே கலாச்சாரத்தை கொண்டவர்கள் என்று எழுதியிருக்கிறார் சாவர்கர். இந்த வித்துதான் இன்றைக்கு நாட்டை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நச்சு விதைதான், இந்த நஞ்சு கருத்தியல் தான் சாவர்கரின் இந்த நச்சு கருத்தியல் தான் RSS அடிப்படை அரசியல் கோட்பாடு. ஆகவே ஆங்கிலேய எதிர்ப்பிலிருந்து விலகி இந்துக்களை ஒருங்கிணைப்பதற்கு முஸ்லிம் வெறுப்பை ஒரு உத்தியாக கையாளுகிறார். ஏன் இந்துக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதில் இன்னொரு நுட்பமான ஒரு விஷயம் இருக்கிறது. அதே காலகட்டத்தில் காந்தியடிகள் ஒருபுறம் தீண்டாமை ஒழிக என்கிறார், புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மகாத்மா ஜோதிபா புலே, பார்ப்பன சமூகத்திலேயே பிறந்த பலர், மராட்டிய மாநிலத்தை சார்ந்த சாகு மகாராஜ், கெய்க்வாட் போன்ற பலர் சமூக நீதியை பற்றி பேசுகிறார்கள், பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்த்து பேசுகிறார்கள். அந்த கருத்தியல் மலர்ந்த காலம் அது, அந்த எதிர்ப்பு வலுப்பெற்ற காலம் அது. மகாத்மா ஜோதிபா புலே பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்த்துதான் களமாடுகிறார். இந்து சமூகத்தை சார்ந்த பெண் பிள்ளைகளுக்கு பள்ளியை நிறுவ வேண்டும் என்று அவருடைய மனைவியை, துணைவியாரையே பயிற்றுவித்து ஆசிரியராக ஆக்கி பாடம் நடத்த வைக்கிறார். அன்னை சாவித்திரிபாய் புலே பார்ப்பன சமூகத்திலிருந்தும் அப்படி ஒரு சீர்திருத்த கருத்துக்களை பேசக்கூடியவர்கள் ஆங்காங்கே தோன்றினார்கள். கர்நாடகாவிலே பசவேஸ்வரா, தயானந்த சரஸ்வதி சுவாமிகள், ஆரிய சமாஜத்தை உருவாக்கிய தயானந்த சரஸ்வதி, ஏன் ராஜாராம் மோகன் ராய், ராய் என்பதும் ஒரு பார்ப்பன சமூகம்தான். இந்த கருத்துக்கள் ஆங்காங்கே முகிழ்த்திருக்கின்றன. பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்க்கக்கூடிய கருத்து. ஐயா வைகுண்டர் நம்பூதிரிகளின் கொட்டத்தை எதிர்த்து மக்களை திரட்டி சமூக நீதியை பரப்பியவர், ஆன்மீக தளத்தில் நின்று போராடியவர். ஸ்ரீ நாராயணகுரு, அவர் பார்ப்பனர் அல்ல, ஐயா வைகுண்டர் பார்ப்பனர் அல்ல, ஆனால் சமூக நீதி கருத்துக்களை பரப்பிய ஆன்மீக தளத்தில் நின்று போராடியவர்கள். நம்மூர் வள்ளலார் மதமே கூடாது என்று சொன்னார். உருவ வழிபாட்டை எதிர்த்தவர், சடங்கு சம்பிரதாயங்கள் கூடாது என்று சொன்னவர்.
கடவுள் உன் உள்ளத்து ஒளியில் இருக்கிறார், அருள் பெரும் ஜோதி என்றார். ஜோதி என்பது ஒளி, தனி பெரும் கருணை. கருணைதான் உன் உள்ளத்தில் இருக்கிற பேர் ஒளியாக இருக்கிறது. அந்த கருணை உள்ளத்தை நீ கொண்டால் உனக்கு மதம் தேவையில்லை, கடவுள் தேவையில்லை, வழிபாடு தேவையில்லை. வள்ளலார் பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்த்து தோன்றிய ஒரு மாமனிதன். இப்படி அந்த காலகட்டத்தில் பார்ப்பன ஆதிக்கத்தை தகர்க்கக்கூடிய சிந்தனைகள் முகிழ்த்தன, இயக்கங்கள் பெருகின, எதிர்ப்பு வெடித்தன. பார்ப்பன ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை அவர்களுக்கு எழுந்தது. எனவேதான் இந்து என்கிற பெயரில் ஒருங்கிணைப்பு கட்டாயமாகிறது. இந்துவாக ஒருங்கிணைய வேண்டும் என்றால் பார்ப்பன ஆதிக்கத்தை தக்க வைக்க வேண்டும் என்று பொருள். இதுதான் அடிப்படையான செய்தி. எவன் ஒருவன் தன்னை இந்து என்று ஏற்றுக்கொள்கிறானோ அவன் பார்ப்பனனை தன் எஜமான் என்று ஒத்துக்கொள்கிறான். எவன் தன் சாதியை பெருமையாக கருதுகிறானோ அவன் சனாதனத்தை ஒப்புக்கொள்கிறான், பாகுபாட்டை ஒப்புக்கொள்கிறான், ஏற்றுக்கொள்கிறான். நாங்கள் பார்ப்பனர்களை விட கீழானவர்கள் தான், அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சாதி பெருமை பேசுகிறான். மறைமுகமாக சாதி பெருமையை உள்ளத்தில் வைத்திருந்தாலும் அவன் பார்ப்பன அடிமை என்றுதான் பொருள். வெளிப்படையாக அவன் சாதி பெருமையை பேசினாலும் சாதி சங்கத்தை நடத்தினாலும் அவன் சனாதனத்தை ஏற்றுக்கொண்டு பார்ப்பனர்களை தங்களின் எஜமானர்களாக ஒத்துக்கொள்கிறான் என்று பொருள். இந்துத்துவா என்பது அது ஒரு தேசியவாதம் தான். இங்கே தேசியவாதம், பல தேசியவாதம் இருக்கிறது. மொழி வழி தேசியவாதம், மத வழி தேசியவாதம், நாட்டின தேசியவாதம். இந்தியர் என்று காந்தியடிகளின் காலத்திலே மொழி மதம் எல்லாவற்றையும் கடந்து நாம் இந்தியர்கள் என்கிற உணர்வோடு ஒன்றுபடுவோம், ஆங்கிலேயர்களை விரட்டி அடிப்போம் என்கிற நாட்டின தேசியவாதம் பேசப்பட்டது. அது நேஷனாலிட்டி பேஸ்ட் நேஷனலிசம், நேஷனாலிட்டி பேஸ்ட். நம்முடைய ஐயா வழக்குரைஞர் பேசும்போது சொன்னார், திருமாவளவன் கோபப்பட்டுக் கொள்ளக்கூடாது என்று. அரசியலில் தவிர்க்க முடியாத நிலையில் எதிரிகளை வீழ்த்துவதற்கான வியூகங்களை அமைக்கிற போது நாம் உத்திகளை மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயமும் இருக்கிறது. பன்னாட்டு முதலாளிகளை எதிர்க்கிற போது தேசிய முதலாளிகளை நட்பு சக்தியாகத்தான் பார்க்க வேண்டும். தேசிய முதலாளிகளை நாம் எதிரியாக பார்க்க முடியாது. நம் ஊர் முதலாளிகள், பன்னாட்டு முதலாளிகளும் தரகு முதலாளிகளும் இந்திய வளத்தை சுரண்டி அந்நிய நாட்டுக்கு அனுப்பக்கூடியவர்கள். உள்ளூர் முதலீடு, உள்ளூர் உழைப்பு, உள்ளூர் வளம் என்பதிலே தேசிய முதலாளி அக்கறை செலுத்துகிறான் என்றால் முதலாளித்துவத்தை எதிர்க்கிற அதே வேளையில் தேசிய முதலாளியை ஒரு கட்டத்திலே நாம் பன்னாட்டு முதலாளிகளை எதிர்க்கிற போது நட்பு சக்தியாக அரவணைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவின் மிக பெரும் ஆபத்து சனாதனம்தான். அந்த சனாதன சக்திகளை வீழ்த்த நாம் முனைகிற போது காங்கிரஸ் நட்பு சக்தியாக தவிர்க்க முடியாததாக மாறுகிறது. காங்கிரஸை இணைத்துக் கொண்டுதான் சனாதனத்தை வீழ்த்த முடியும் என்றால் காங்கிரஸை இணைக்க வேண்டும் என்பது ஒரு உத்தி, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அது ஒரு உத்தி. ஆனால் அற்பர்கள் அதை பதவி ஆசை என்று விமர்சனம் செய்வார்கள். பதவிக்காக திருமாவளவன் அங்கு போய் கைகோர்த்து விட்டான். அவன் அரசியல் அறியாமையில் உழலுகிற அற்பர்கள். நான் கேட்கிறேன், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆபத்துகளிலேயே எது முதன்மையானது? தேசத்தை பாதிக்கக்கூடியது எது? உழைக்கிற மக்களை பாதிக்கக்கூடியது எது? இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதிக்கக்கூடியது எது? ஆபத்து பல இருக்கிற நிலையில் எது முதன்மையான முரண்பாடு? பல முரண்பாடுகள் இருக்கலாம், கான்ஃபிளிக்ஸ் அல்லது கான்ட்ராடிக்ஷன்ஸ். பேசிக் கான்ட்ராடிக்ஷன் எப்பவுமே இருக்கிறது. பிரைமரி கான்ட்ராடிக்ஷன் என்பது களத்தில் நாம் காண்பது, உடனே பார்க்க வேண்டியது. அதை முதன்மை முரண்பாடு என்று பார்க்க வேண்டும், இதனை அடிப்படை முரண்பாடு என்று பார்க்க வேண்டியிருக்கிறது.
பிஜேபியை எதிர்கொள்வது முதன்மை முரண்பாடாக இருக்கிறது. பிஜேபியை வீழ்த்துவது முதன்மை முரண்பாடாக இருக்கிறது. எல்லா பிரச்சனைகளிலும் நமக்கு முரண்பாடுகள் இருக்கின்றன. எல்லாவற்றையும் எதிர்த்து போராட வேண்டிய தேவை இருக்கிறது. ஆணாதிக்கத்தை எதிர்க்க வேண்டும், அதிலே நமக்கு மாறுபாடு இல்லை. பெண் விடுதலையை பேசுகிற போது வட இந்தியர்களை எதிர்க்க வேண்டும், வடவர்களை எதிர்க்க வேண்டும். தமிழ் தேசியம் பேசுகிற போது, மொழி உணர்வை பேசுகிற போது, இன ஒருமையை பேசுகிற போது முதலாளிகளை எதிர்க்க வேண்டும், தொழிலாளர்களின் நலன்களை பேசுகிற போது இப்படி பல முரண்கள் சமூகத்தில் கிடக்கின்றன, களத்தில் நிலவுகின்றன. ஆனால் உடனடி ஆபத்து, பெரும் ஆபத்து, பெரும் தீங்கு என்று நாம் வரிசைப்படுத்துகிற போது இன்றைக்கு பிஜேபி சங் பரிவார்களை வீழ்த்த வேண்டும் என்கிற முரண்பாடுதான் முதன்மையான முரண்பாடாக இருக்கிறது. நீங்கள் பிஜேபியை ஆள விட்டு தமிழ் தேசியம் பேசுவது ஏமாற்று வேலை, மக்களை ஏய்க்கிற வேலை என்பதை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அவன் இந்து தேசியவாதத்தை கட்டமைக்க விரும்புகிறவன் ஒருபோதும் மொழி தேசியவாதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனால் இங்கே திராவிட கட்சிகளை வீழ்த்துகிற வரையில் மொழி தேசியவாதத்தை ஊக்கப்படுத்திக் கொண்டிருப்பான், வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பான். நீ திமுகவையும் திகாவையும் வீழ்த்துகிற வரை நான் உனக்கு சாதகமாக இருப்பேன் என்று அவன் அதை கண்டும் காணாமல் இருப்பான். அவன் வலுப்பெற்ற பிறகு எந்த மண்ணிலும் மொழி வழி தேசியத்தை அவன் ஏற்க மாட்டான். நான் தெலுங்கன், நான் மலையாளி, நான் தமிழன், நான் கன்னடன் என்று இவர்கள் பிரிந்து போனால் நான் இந்து என்று இந்த மக்களை அவனால் ஒருங்கிணைக்க முடியாது. ஆக இந்து தேசியவாதத்தை கட்டமைப்பதற்கு மொழிவழி தேசியவாதம் பகை என்பதை அவன் புரிந்து வைத்திருக்கிறான். எனவே எப்போது மொழிவழி தேசியவாதத்தை அவன் ஏற்க மாட்டான். ஆனால் அவன் பகையை வீழ்த்துகிற வரையில், உள்ளூரிலே இருக்கிற அரசியல் பகையை வீழ்த்துகிற வகையில் மொழிவழி தேசியம் பேசுகிறவர்களை அப்படியே அவன் ஊக்கப்படுத்திக் கொண்டிருப்பான், அல்லது ஆதரித்துக் கொண்டிருப்பான், அல்லது வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பான். அப்படி என்றால் நாம் மொழிவழி தேசியவாதத்தை பேசக்கூடாது என்று பொருள் இல்லை. நமக்கு அதில் ஒரு தெளிவு வேண்டும், ஒரு புரிதல் வேண்டும். வெறும் மொழி உணர்வும் இன உணர்வும் மொழிவழி தேசியமாக வளர்ந்து விடாது. தமிழ் தேசியத்திற்கு மாற்று இந்திய தேசியத்திற்கு மாற்று தமிழ் தேசியம்தான். அப்படி என்றால் தமிழ் தேசியத்தின் பகை அகில இந்திய தேசியமாக பேசப்படுகிற கருத்தியல் தான், அதுதான் பகையா இருக்க முடியும். இப்ப இங்கே பிஜேபி முன்வைக்கிற கருத்தியல் இந்து தேசியவாதம், சாதி பெருமையை சொல்லுகிறார். இந்துக்களை சாதி பெருமை சொல்லித்தான் இந்துக்களாக திரட்ட முடியும். கிறிஸ்தவர்களை பைபிளை சொல்லி திரட்டிவிட முடியும். முஸ்லிம்களை குரானை சொல்லி திரட்டிவிட முடியும். அங்க ஒரு கடவுள், இங்கே ஒரு கடவுள் தான். இயேசு பெருமானை சொன்னால் திரண்டு விடுவார்கள், அல்லாவை சொன்னால் திரண்டு விடுவார்கள். இந்து மதத்திலே கடவுள்களை சொல்லி திரட்ட முடியாது. கடவுள்களே பிளவுபடுத்தக்கூடியவர்கள் தான். கடவுள்களே இந்துக்களை பிளவுபடுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்துக்களின் ஒற்றுமையை சிதைப்பதே இந்து கடவுள்கள் தான். அவ்வளவு கடவுள்கள் இருக்கின்றன, அவ்வளவு கடவுள்கள் இருக்கிறார்கள். அதனால் இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்கு கடவுளை சொல்லுவதை விட அல்லது பகவத்கீதையை சொல்லுவதை விட சாதி பெருமையை சொல்லுவதுதான் அவர்களுக்கு சிறந்த வழி. சாதி பெருமையை சொல்லுவது. இன்றைக்கு இந்த 10 ஆண்டுகளில் தலித் என்கிற ஓர்மை சிதைக்கப்பட்டு விட்டது, சிதறடிக்கப்பட்டு விட்டது. இப்ப யாரும் ஆதி திராவிடர், தேவேந்திர குல வேளாளர், அருந்ததியர் என்று சொல்லிக்கொண்டு ஒரு மேடையில் ஏற முடியாத நிலை தமிழ்நாட்டில் உருவாகிவிட்டது. 2000 இருந்தது, 2010 வரையிலும் அது நீடித்தது. இன்றைய சூழலில் தமிழ்நாட்டிலே ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு பொது பெயரின் அடிப்படையிலே ஓரணியில் திரள முடியாத நிலையை பிஜேபி RSS கும்பல் ஏற்படுத்திவிட்டது. இது எஸ்சி மட்டுமல்ல, ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸ் சமூகத்தினரில் மட்டுமல்ல, ஓபிசி சமூகத்திற்குள்ளேயும் இப்போது சாதியை தன் பெயருக்கு பின்னால் போட்டுக் கொள்ளக்கூடிய அளவுக்கான சாதி பெருமிதத்தை கற்பித்து ஒவ்வொரு சாதியும் ஆண்ட சாதி, ஆண்ட பரம்பரை என்று ஊக்கப்படுத்தி வளர்க்கிறார்கள். ஓபிசி கன்சாலிடேஷன் உருவாகாமல் தடுக்கிறார்கள். மண்டல் பரிந்துரைக்கு பிறகு இது திட்டமிட்டு தீவிரப்படுத்தப்படுகிறது.
தலித் மற்றும் பழங்குடி மக்களுக்கு வழங்கப்பட்டு வந்த இடஒதுக்கீட்டை எதிர்த்தவர்கள் ரத்த களரி செய்யவில்லை. ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு விபி சிங் அவர்கள் முன்வந்த பிறகு ஏற்பட்ட ரத்த களரிதான் இந்தியாவின் நிலையே மாறிவிட்டது, அரசியல் சூழலே மாறிவிட்டது. மண்டல் பரிந்துரைக்கு முன், மண்டல் பரிந்துரைக்கு பின் இந்திய சூழல், அரசியல் சூழல் எல்லாம் மாறி போனது. மண்டல் பரிந்துரைக்கு பிறகுதான் சங் பரிவார்களின் கை ஓங்குகிறது. மண்டல் பரிந்துரையை எதிர்த்துதான் அத்வானி ரத யாத்திரை புறப்பட்டார். அது ரத்த யாத்திரையாக முடிந்தது. அந்த ரத்த யாத்திரையின் விளைவுதான் பாபர் மசூதி இடிப்பிலே போய் முடிந்தது. பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகுதான் இந்துக்கள் ஓர்மை இங்கே வெற்றிகரமாக அமைந்தது. ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய நிலை உருவானது. ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததை எதிர்த்தது யார்? வீதிக்கு வந்தது யார்? வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்டது யார்? ஒரு உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஓபிசி மக்களுக்கும் ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கும் இடையிலே நீண்ட காலமாக சாதி பகை இருந்தாலும் மண்டல் பரிந்துரை வந்தபோது இந்தியா முழுமைக்கும் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸ் மக்கள் மண்டல் பரிந்துரையை ஆதரித்தார்கள். ஒரே ஒரு நபர் கூட எதிர்ப்பு தெரிவித்தார். மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தக் கூடாது என்று இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் கூட, ஒரு அமைப்பு கூட, ஒரு தலைவன் கூட ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு தரக்கூடாது என்று ஒருவன் கூட பேசவில்லை. ஆதரித்து நின்றார்கள். விபி சிங்கின் வழக்கரமாகவும் இடக்கரமாகவும் இருந்தவர் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் மண்டல் பரிந்துரை நடைமுறைப்படுத்துவதற்கு உற்ற துணையாக இருந்தவர். எதிர்த்து நின்றது யார்? பல்கலைக்கழகத்தில் படித்த முற்பட்ட வகுப்பை சார்ந்த மாணவர்கள், முன்னேறிய சமூக பிரிவினர், பார்ப்பன சமூக மாணவர்கள் முதல் முறையாக வீதிக்கு வந்து வன்முறையிலே ஈடுபட்டார்கள். ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்பதற்காக. இதை ஓபிசி தலைவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டாமா? திருமாவளவன் கொடியேற்றினால் புடுங்கி போடு என்று சொல்லுகிறவர்கள் மண்டல் பரிந்துரையை எதிர்த்து வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் யார் என்று சொல்லித்தர வேண்டாமா? எங்கே நாம் பிழை செய்கிறோம் என்பதை உணர வேண்டும் தோழர்களே. இந்து தேசியவாதம் என்பது ஒரு நச்சு கருத்தியல். இந்தியர்களை இந்துக்கள், இந்துக்கள் அல்லாதவர்கள் என்று பிரிக்கிறது. அதுதான் இந்துத்துவா. இந்துக்களை மேல் சாதி, கீழ் சாதி என்று பிரிக்கிறது. அதுதான் இந்துத்துவா. சமூக பிளவினைவாதம், சமூக பிரிவினைவாதம், அதுதான் இந்துத்துவா. பெரியாரில் இருந்து, அம்பேத்கரில் இருந்து, மகாத்மா பூலேவில் இருந்து, இன்னும் சொல்ல போனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய கௌதம புத்தரில் இருந்து நாம் தொடர்ந்து பார்த்தால் ஒரு கருத்து முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது. என்னவென்றால் எக்ஸ்க்ளூட் பிராமின் என்பதுதான். ஐசோலேட் பிராமின்ஸ், ஐசோலேட் பிராமினிசம், பார்ப்பனியத்தை தனிமைப்படுத்துதல் என்பதுதான் தொடர் இயக்க நடவடிக்கைகளாக இருந்து வந்திருக்கின்றன. காஞ்சிராம் பகுஜன் என்ற வார்த்தையை இந்திய அரசியலுக்கு வழங்கினார். இந்த பகுஜன் என்கிற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் பெரும்பான்மை மக்கள் என்று பொருள். ஆனால் அதற்குள்ளே நுட்பமான ஒரு உண்மை அடங்கி இருக்கிறது. என்ன என்றால் பார்ப்பனர்களை தனிமைப்படுத்துங்கள் என்பதுதான். யார் பெரும்பான்மை? எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, முஸ்லிம், கிறிஸ்டியன், இவர்கள் தான் பகுஜன். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மைனாரிட்டிஸ். நீ ஒன்னா சேர்ந்துட்டா நீ தான் பெரும்பான்மை. நீ ஏன் உன்னை சிறுபான்மை என்று சொல்லுகிறாய்? முஸ்லிம் இந்த மண்ணில் சிறுபான்மை இல்லை, கிறிஸ்தவர்கள் இந்த மண்ணில் சிறுபான்மை இல்லை. சிறுபான்மை என்று கிளைம் செய்யாதே, நீ பெரும்பான்மை என்று சொல். அதற்கு என்ன பொருள்? யாரை கழித்து விட்டு நீ பெரும்பான்மை? பார்ப்பனர்களை கழித்து விட்டு பெரும்பான்மை. எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் பிராமின். அதை எவ்வாறு ராஜதந்திரமாக, புத்திசாலித்தனமாக, சாதுரியமாக அதிலிருந்து அவர்கள் மீண்டிருக்கிறார்கள். அதற்கு பயன்பட்ட கோட்பாடுதான் இந்துத்துவா. இந்துத்துவா என்பதற்குள்ளே ஓபிசியை உள்வாங்கிக் கொண்டு நீயும் இந்து, நானும் இந்து, ஆனால் வர்ணாசிரமும் நமக்கு அடிப்படை கோட்பாடு. நான் இந்துவாக இருந்தாலும் இந்த அடுக்குமுறையிலே நான் உயர்ந்தவன், நீ எனக்கு கீழே வேலை செய்யக்கூடியவன் என்கிற சொல்லப்படாமல் சொல்லுகிற, ஏற்கப்படாமல் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஒப்பந்தத்தோடு அந்த தனிமைப்படுத்துதலில் இருந்து தற்காத்துக் கொண்டார்கள். பார்ப்பனர்கள் தனிமைப்பட்டு போகாமல் தற்காத்துக் கொள்வதற்காக அவர்கள் கையாளுகிற உத்தியின் ஒரு அங்கம் தான் இந்துத்துவா.
இந்துத்துவாக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க வந்து பிராமின் அப்படின்னு யாரையும் நீங்க சொல்லி அவங்களை தனிமைப்படுத்த முடியாது. இந்துத்துவாக்குள்ள போயிட்டீங்கன்னா பிராமணர்கள் வேறு நாங்கள் வேறு என்கிற அரசியலே வராது. பெரியாரி அரசியல் ஈடுபடாத இந்துத்துவா என்பதற்குள்ளே பார்ப்பனர்கள் தனிமைப்படுத்துதல் என்கிற அரசியல் நீர்த்து போகிறது. பார்ப்பனிய எதிர்ப்பு நீர்த்து போகிறது, அல்லது ஆரிய எதிர்ப்பு நீர்த்து போகிறது, அல்லது சனாதன எதிர்ப்பு நீர்த்து போகிறது. ஆக இந்துத்துவா என்பது பார்ப்பனர் அல்லாதோரையும் மோடி அமித்ஷா போன்றவர்களையும் உள்ளூர் அண்ணாமலை உட்பட அனைவரையும் பார்ப்பனர்களின் நலன்களுக்காக கூக்குரல் போடக்கூடிய கூவுகிற சக்திகளாக பயன்படுத்திக் கொள்கிறது. இன்றைக்கு பார்ப்பனியத்தை பாதுகாப்பதும் பார்ப்பனர்களின் நலன்களை உயர்த்தி பிடிப்பதும் போன்ற வேலைகளை பார்ப்பனர் அல்லாதவர்கள் செய்வதற்கு களம் அமைத்து கொடுத்திருப்பதுதான் இந்துத்துவா என்கிற கோட்பாடு. இந்து தேசியவாதத்தை உயர்த்தி பிடிப்பதுதான் இந்துத்துவா என்பது. ஆக இந்திய தேசியம் என்கிற நிலை மாறி இந்து தேசியம் என்கிற ஒரு கருத்தியல் இங்கே வலுப்பெறுவதற்கு இந்த அரசியல் தான், சாவர்கரின் அரசியல் தான் காரணம். காந்தியடிகளை சுட்டுக் கொன்ற நாத்துராம் கோட்சே காந்தியடிகளின் அரசியல் ஆங்கிலேய எதிர்ப்பாக இருப்பதால் பார்ப்பனிய ஆதிக்கமும் நீர்த்து போகிறது. இந்துக்களாக சேர்க்க அவருடைய நோக்கம் இந்து முஸ்லிம் ரெண்டும் சேர்ந்தாதான் பிரிட்டிஷ்காரனை விரட்ட முடியும். முஸ்லிம் மக்களும் கணிசமான மக்கள் தொகை, இந்துக்களும் கணிசமான மக்கள் தொகை, எல்லா மதம் சார்ந்தவர்களும் ஒன்று சேர்ந்தால்தான் பிரிட்டிஷாரை வீழ்த்த முடியும். அவருடைய டார்கெட், அவருடைய அல்டிமேட் எய்ம். ஆக இந்து முஸ்லிம் ஒற்றுமை என்பது அவருக்கு ஒரு முன் நிபந்தனையாக மாறுகிறது, முன் நிபந்தனையாக மாறுகிறது. இந்த இடத்துல ஆங்கிலேய எதிர்ப்பின் மூலம் இந்துக்களையும் முஸ்லிம்களையும் இதர மதத்தை சார்ந்தவர்களையும் சமமாக வலுப்பெற வைப்பது என்பது பார்ப்பன ஆதிக்கத்தை நீர்த்து போக செய்கிறது. பிராமணின் டாமினேஷன் என்பது டைலூட் ஆகிறது. அதை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முஸ்லிம் எதிர்ப்பை, முஸ்லிம் வெறுப்பை சாவர்கர் காலத்தில் இருந்து ஒரு அரசியல் உத்தியாக கையில் எடுத்து அதை இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே வலுப்பெற வைத்திருக்கிறார்கள் தோழர்களே. எனவே நாம் எத்தனை முரண்பாடுகள் நாம் முன்னால் கடந்தாலும் சங் பரிவார்களின் சதியை முறியடிப்பதே நம் முன்னால் இருக்கிற முதன்மையான சவால் என்பதை உணர்ந்து கொள்வோம். அதற்கு நாத்துராம் கோட்சே போன்றவர்களின் வாழ்க்கை பின்னணியை கற்று தெளிவோம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.